ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இந்த மாதத்தில் இருக்கிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். 4ஆம் இடமானது வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பர்களோட எண்ணங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீடுமனை வாசல் வாங்கலாமா, வீடுமனை வாசல் கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளார உருவெடுக்கும். கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் உருவானால் கண்டிப்பாக அது சரியான எண்ணங்களாக தான் இருந்துட்டு இருக்குன்றீங்க. யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சினா வீடுமனை வாசல் வாங்கி போடுங்க, வீடுமனை வாசல் கட்ட தொடங்குங்க. இதை செய்தீங்கன்னா விரயங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சார் ஆசைகள் இருக்குது சார், அதுக்கு தகுந்த சோர்ஸ் இல்லையே அப்படின்ற மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நேர காலகட்டத்தில் வீடுமனை வாசல் வாங்குறீங்க கட்டுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த லோன் பெறுவதற்கான ஒரு காலகட்டமும் உருவாகிறதுக்கான காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டுருங்க. சார் எடுத்த உடனே லோன் போட்டு வீடு கட்டுங்கன்னு சொல்கிறீங்களே சார், இது சாத்தியம் தானா அப்படின்றது கேட்கலாம். தெளிவாக சொல்ல வரேங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மீனராசி என்பர்களாம் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கணுன்றது ஒரு விதிங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு ஜென்மத்தில் சனி பகவான் உட்காந்து வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் போதாத காலகட்டங்கள். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் 7 சனியானது நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 7 சனி காலகட்டத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய அளவுகளுக்கு வாழ்க்கையானது உருவாயிடுன்ற விதிங்க. அப்போ 7 சனி தொடங்கி இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படணுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் யோசனை இல்லாமல் செய்துட்டுனாக்கா அதனால விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால தான் தெளிவாக சொல்ல வரேன். இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கனால வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவதற்காக நீங்கள் கடன் பெற்று வாங்கிட்டீங்கன்னா என்னடா மிச்சம்னாக்கா கடன் பட்டேன் வீடு கட்டினேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இல்லையே தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள். அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தை அருகில் இருக்கக்கூடிய உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து இந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு இதை மாதிரிங்க, ஏதோ தவறு கொஞ்சம் குற்றங்கள் நடக்க போகிறதாகவும் இந்த நேரத்தில் வீடுமனை வாசல் வாங்கிக்கிங்க கட்டிங்கன்ற மாதிரி அது கடன்பட்டு லோன் பெற்று வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. இது செய்யலாமா அப்படின்ற மாதிரி உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னாக்கா லக்னத்தில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது விசேஷம் இல்லாத அமைப்பு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றீங்க. இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரக்கூடிய விதிகளும் உருவாதுங்க. ஏன்னா 7 சனி நடந்தால் கொஞ்சம் வண்டி வாகன தடைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் உருவாகிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்துட்டு இருக்கிறத இருந்துக்குங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் முடக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், எந்த தொழில், தனியார் துறையில் வேலை செய்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்தாலும் சரி, இருக்கிற வேலைகளை அப்படியே நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளுங்க. அந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இன்னொரு புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை சொந்த தொழில் செய்துட்ருக்கேன் சார் அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த சொந்த தொழிலை அதிகமாக விரிவுபடுத்திட வேண்டாம். இல்லை சார் விரிவுபடுத்தினா தான் என்னோடய தொழில் நடக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக விரிவுபடுத்திங்கன்னா அதனால் நட்டங்கள் தான் ஏற்படும். தொழிலை மட்டும் விரிவுபடுத்துகிறாங்க. இருக்கிற தொழில்களை அப்படியே வச்சு ரன் பண்ண கற்றுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெளிநாடுகளில் வசிச்சுட்ருக்கேன் சார், எனக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, வீட்டு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன், இங்கேருந்து ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படின்ற எண்ணங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை விட்டுடுங்க. அங்கேயே இன்னொரு 3 வருட காலத்துக்கு கட்டுறதுக்காவது அங்கேயே வெளிநாடுகளே இருக்க கற்றுக்குங்க. வெளிநாட்டில் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பணமானது மிச்சப்படுத்த முடியும். இங்கே வந்தீங்கன்னாக்கா வேலையும் இல்லாமல் அணிஞ்சு கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு விட்டு பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு கவனமாக இருந்துங்க. தனியார் துறை வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் கிடைக்கலனாலும் கூட நிரந்தரமான வேலை கிடைக்குதான்ற மாதிரி வேலையை தக்க வைத்துக் கொள்வது தான் சிறப்பான அமைப்பு தரும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரமானது கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் வியாபாரத்தை எடுத்துங்க. அது கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வருமானங்கள் குறையிறதை பார்க்க முடியும். ஆனால் கமிஷன் பேசிஸில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த தொழிலை விட்டுடாமல் அதே வேலைகளை பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட வேலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. என்றைக்கு யாரோ செய்து கொட்டுறதுக்காக இந்த நேரத்தில் தண்டனைகளை நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுங்க. அதனால் போட்டி பொறாமைகள் இல்லாமல் பார்த்துங்க. போட்டி பொறாமைகள் வந்தாலும் நீங்கள் விட்டு விலகி வர்றது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றீங்க.
எதிரிகள் நீங்கள் வந்தாலும் நீங்கள் எதிரிகளை விட்டு விலகி வந்துடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கமிஷன் பேசிஸில் செய்யக்கூடிய தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கவனமாக இருங்க. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு 7 சனியானது நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த 7 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறது, உத்தியோகம் பார்க்கறது இருக்கக்கூடாது. எது செய்தாலும் தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருந்துகிட்ருக்கு. ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த நேர காலையில் புதுமையான வீடு மனை வாசல் வாங்கலாம், வீடு மனை வாசல் கட்டலாம். அதே வேளையில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த நேர காலையில் சுப செலவுகளாக செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் நடக்கலைனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து திருமணத்தை முடிச்சுக்குங்க. திருமணம் முடிச்சிட்டுனா இந்த இதுலையும் கொஞ்சம் கடன்கள் அது மேலே வந்துடும். அது ஓரளவுக்கு அது திருமணம் முடிஞ்சிங்கன்னா அதே கையோட குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாயிட்டுருவீங்க. அப்போ இந்த கஷ்ட காலகட்டத்திலே திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பேர் பெற்றெடுத்தோம், அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சுன்ற மாதிரி விட்டுறலாம். இதையும் நீங்கள் செய்யாமல் தொழில் மேலே அதிகமாக ஆர்வம் காட்டி திருமணத்தையும் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையை கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். கவனமாக பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரங்கள் என்ன அப்படின்னாக்கா, இன்றைய தேதியிலிருந்து ஒரு 5 வருட காலகட்டத்துக்கு சனி பகவானின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வருது மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பனிபோல் விலகிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அப்படின்றது விதிங்க. அதனால் கொஞ்சம் விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போட்டுவாங்க. அதே வேளையில் என் தொழிலில் எந்த விதத்தையும் முடக்கங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கனாக்கா இந்த எளிய பரிகாரங்களை முடிஞ்சளவு செய்து பாருங்கள். உங்களோட வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படின்னாக்கா பறவைகளுக்கு உணவு தானம் வைங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணவு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டிங்கனாக்கா சனி பகவானின் காரவத்துவத்திலே விலகி வந்துடலாம். உண்மையில 7 சனியே நடக்காத மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா ஒவ்வொரு நாளும் உங்களோட மொட்டை மாடியிலையோ அல்லது ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி பக்கத்துலேயே ஒரு நவதானியங்கள் சிறு தானியங்களை பயன்படுத்தி அதுக்கு போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டுட்டு அன்றாட வேலைக்கு போயிட்டு வாங்க. பல்வேறுபட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். பறவைகளுக்கு உணவுதானம் செய்யுங்க. அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சனிக்கிழமை தோறும் அவங்களுக்கு உணவு தானம் வழங்குறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க. அப்போ இந்த நேரத்து காலத்தில் தான தர்மங்கள் செய்கிறத கொடுத்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டிவான தடைகளும் ஏற்படுறத பார்க்க முடியுதுங்க. அப்போ தனக்கு வண்டிவானங்கள் தடைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா ஒரு அரசு மருத்துவமனையை போய் நீங்கள் நாடி அரசு மருத்துவமனையில் கால் ஊனமானவங்க அல்லது கால் ஃப்ராக்சர் ஆனவங்க, கால் கட்டு போட்டிருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது அவங்களுக்கு உங்கள் மருத்துவ செலவுகளே ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி ஒரு ஆற்றுகள் தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டிவான தடைகள் இல்லாமல் வருங்காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை உணரக்கூடிய அளவுகளுக்கு உருவாகுன்றீங்க. அப்போ பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதுதான் பரிகாரங்கள். இதை தவிர்த்து வேறு எந்த கோயில்களுக்கும் பரிகாரங்கள் செய்தால் பிரச்சனை தராது. ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறது அல்லது பறவைகளுக்கு உணவு வைக்கிறது, இதை மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஏதாவது தொண்டுகள் செய்வது, அவங்களின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது, முக்கியமாக இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, இவங்களாம் யார் இருந்தாலும் சனி பகவானின் காரத்துவத்தில் வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்து அவங்க மூலிமா ஆதாயத்தை பெற்றுட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகளானது உருவாகுன்றீங்க. இப்போ ஃபைனலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னாக்கா இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவதற்கான உகந்த காலகட்டமாக இருக்குது. திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேர காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை பண்ணிக்கோங்க. புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் போக்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூடாது. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் விட்டு விலகி வரது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்படைய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மீன ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் வருது. மீன ராசி என்பர்களை சொல்லவே வேண்டாம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க ஏற்கனவே சுகமாகத்தான் இருக்கிறோம், எந்த ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். ஏன்னா இவர்களுடைய மனதுல நேர்மை இருக்கு. நேர்மை இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு துன்பமும் இவர்களுக்கு ஒரு துயரமாக தெரியாது, ஒரு பாரமாக தெரியாது.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு மேலும் ஒரு வலுவை ஏற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு. இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க சாதிக்காத சில விஷயங்கள்ல சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம். இந்த துறையை நான் தொட்டதே இல்லை, இந்த மீனராசி என்பர்கள் தொடாத துறையே கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கீழே ஹெச்ஆர்ல இருந்து மேல ஒரு பினான்ஸ் வரைக்கும் என்னென்ன ஒரு சிஇஓ வரைக்கும் எல்லா பதவியையும் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த இடத்த மாத்திரம் நான் என்ன தொடவே இல்லை, அதுல எதையாவது நான் ஒண்ணு சாதித்து காட்டணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிபிக்கா வச்சிருப்பீங்க. அதுல இப்போ சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம், அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அந்த இடத்துல போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு வேலையில அதுல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து அப்படின்றது உயரப்போகுது. மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, இவர்கள் 7.5 சனியில இருந்தாலும் அந்த தசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால பெருமளவு ஒரு பிரச்சனையை இன்னும் அவங்க உள்ள என்றே ஆகல. ஏன் திசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த மாதிரியான நம்ம சொல்லக்கூடிய ரெகுலரா சொல்லக்கூடிய சில ஜென்ம சனிக்கு உண்டான சில பிரச்சனைகள்லாம் இவங்க பெருமளவு இன்னும் அதை தொடல. இவர்களினுடைய தசாபுத்தி நல்லா இருக்கும் போது அந்த ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு பெருமளவு பாதிப்பை கொடுக்கல. இந்த காலகட்டம் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இன்னமும் அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் உங்களுடைய சொத்துக்களுடைய வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவங்கள் அப்படின்றது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய கர்மாதிபதி, அவர் அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, ஆனா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொன்னதுனால இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு இன்பமான ஒரு விஷயத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து தலையை அப்படி கொடுத்துட்டு போகும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சலசலப்பு வரும், ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு தடங்கல்களோ இல்ல ஏதாவது ஒரு மன சங்கடங்களோ வந்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் அதிகப்படியான டிராவலிங் அப்படின்றது பண்ண போறீங்க. நிறைய பயணங்கள் இருக்கும், நிறைய ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வண்ணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நிறைய டிராவல் பண்ணுங்க, நல்ல ஹாப்பியா இருங்க மீனராசி என்பர்கள். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியும் இந்த காலகட்டம் ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகள், அடுத்து உங்களுடைய சிஸ்டர்ஸ், அடுத்து உங்களுடைய இளைய சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செட்டில் பண்றது, இளைய சகோதரிக்காகவே இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களினுடைய வாழ்க்கை சில இடத்துல ரொம்ப பாதிப்பை கொடுத்திருக்கும். அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்க முடியல, அப்படியே திருமணம் பண்ணாலும் அந்த இடத்துல ரொம்ப சாட்டிஸ்ஃபையா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த இளைய சகோதரியினுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு செட்டில்ல கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரப்போகுது. அதனால இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சில சாதிக்காத விஷயத்த கூட சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு ஒரு தொழிலோடைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை நீங்க சைடா செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜாபோட சேர்ந்து தொழிலும் சேர்ந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். சில பேருக்கு சில ஒரு வாய்ப்புகள்லாம் வரும், அதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். இந்த ஒரு மாதத்துக்கு அதை ட்ரையல் பீரியடா நீங்க எடுத்துப்பீங்க. இந்த ஒரு மாதம் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியாக அந்த ஜாபோட சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ட்ரையல் அண்ட் பீரியட்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த ட்ரையல் பீரியடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு இதுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல வேலை இழந்துட்டோம் நாங்க,
இந்த காலகட்டத்துல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் டேர்ம்லயே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும். ஒரு இடத்துல கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, அந்த கம்பெனியே உங்களுக்கு பெருமளவுக்கு ஒரு ஃபெமிலியர் இல்லாத ஒரு அலுவலகமா இருக்கும், கம்பெனியா இருக்கும். வெளிநாட்டுல யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியே இருக்கிறது தெரியாது. இப்போ இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியை சொன்னா அந்த கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்டும் கூகுள் மாதிரி நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த வெளிநாட்டுல எல்லாம் அந்த மாதிரியாக ஒரு அலுவலகம் இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது, ஒரு கம்பெனி இருக்கிறதும் தெரியாது. நமக்கே ஒரு பயமா இருக்கும், நம்ம நல்ல கரெக்டான இடத்துலதான் போய் சேர்ந்திருக்கோமா இல்ல ஒரு தவறான இடத்துல போய் சேர்ந்திருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபெமிலியர் இல்லாத ஒரு அலுவலகத்துல போய் நீங்க சேரும்போது உங்களுடைய ஃபியூச்சர் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுருமோ, இது ஒரு நிரந்தர வேலையா இருக்குமா இல்ல ஒரு தற்காலிக வேலையா இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே அது ஒரு நிரந்தர வேலையாகுவதற்கும் இந்த நீங்க போன மாத்திரத்துல இருந்து அந்த கம்பெனியினுடைய ஃபெமிலியாரிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருவதற்கும், ஓ நீ அந்த கம்பெனில தானே வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டின்றது நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பொருட்கள் அதனுடைய பிசினஸ்ன்றது டெவலப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த வேலையிடத்துல இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளே பாத்தீங்கன்னா அவங்களோட டைரக்டா டீல் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதனால நீங்க ரொம்ப பயப்படவே வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துல நல்ல சந்தோஷமா ஒரு நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த ஒரு மாத காலகட்டம். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப திருப்தியோட இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். இதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த கஜலட்சுமி யோகத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு அயன சயன போக உறவு துறவு நம்பிக்கை எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? அப்போ மீனம். அதனால தான் அந்த கடைசியாக உபயத்தில் வச்சுருக்காங்க. எப்படி? ஏன் அதை சரராசியில் வைக்கல, சிரராசியில் வைக்கல, உபயத்தில் போய் வச்சுருக்காங்க. அப்போ உபயத்திலேயே வச்சுருக்காங்கன்னா அங்கேதான் நமக்கு முடிவு. சரத்தில் ஆரம்பிக்கிறோம், உபயத்தில் முடியுது. புனரபி ஜனனம் சரணம் சரராசி, புனரபி ஜனனம் புனரபி மரணம். எங்கே முடியுது? உபயத்தில் முடியுது. உபயம்ங்கிறது முடிவுக்குரியது. ஏன்னா சரம் 11, ஸ்திரம் 9, உபயம் 7, மாரகம் உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ என்ன செய்யணும் நம்ம? அதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வாழ்கிறோம். இன்னைக்கு அது கிடைக்கும், இன்னைக்கு இது கிடைக்கும், நாளைக்கு வேறு இது கிடைக்கும், நாளை கழிச்சு வேறு இது கிடைக்கும். அப்போ அப்படியே நம்ம சொல்லிட்டு போகிறோம். வாழ்ந்தோம், அது திரும்ப வராது, போயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ். வாழ்கிறோம், இன்னைக்கு வாழ்கிறோம், அது நிரந்தரம் இல்லை. டுடே எங்கே இருப்போம் என்று யாருக்கும் தெரியாது. என்ன செய்ய போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், தெரியாம இருக்காது. அந்த அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வழி வேணுமே. அவர்தான் இறைவன், அவர்தான் நாளை, அவர்தான் நாளை, நேற்று இன்று நாளை. இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு இந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவன் தான் ஞானி, அவன்தான் யோகி, அவன்தான் மீனத்தின் தலைவன் குரு. அப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல சற்று எச்சரிக்கை மணி, எல்லா வகையிலையும் எச்சரிக்கை. உங்க ஜனனஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்ம பூமி உங்க வீட்டில் தான் இருக்கிறார், உங்க வீட்டில் தான் ஜென்மத்தில் இருக்கிறார். அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேதெல்லாம் வரும்போது, இல்லை ராகுல சந்திரனே சொல்லணும், ராகு சர்ப்பகிரகங்கள், சர்ப்பகிரகங்களுடைய தசாபத்தி நடக்கும்போது இந்த மாசத்துல பாருங்க 8 வருஷம் நல்லா இருந்தேன் சார், ராகு திசையில் 18 வருஷம் நல்லா இருந்தேன் சார்,
குரு திசை வந்துச்சு சார், 2 செகண்ட்ல எங்கே போச்சுன்னு தெரியல. 3 பெட்ரோல் பங்கு சார், 3 பெட்ரோல் பங்கு மாயமா மறைஞ்சிருச்சு. 2 ரைஸ் மில் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படின்னு குரு திசை உள்ளவன் புலம்புவான். அப்ப குரு திசை யாருக்கு நான் கெட்டது? மிதுனத்துக்கு கெட்டது, கன்னிக்கு கெட்டது. நல்லா வாழ்ந்தோம் சார். புதன் திசை வந்துச்சு வரீங்களே, அவ்வளவுதான் சார், என்னை அப்படியே சாப்பிட்டுருச்சு சார். எங்கெங்க என்னென்ன நல்ல பேர் இருந்ததோ அந்த பேரெல்லாம் போயிடுச்சு சார். அப்ப அங்க என்ன நடக்குது? புதன் கெட்டு போச்சுன்னா அங்க என்ன அர்த்தம்? அப்ப தனுசு லக்னம் ஆகும். இதுதான் சூட்சமா. 7 10க்கு பாவி தனுசுக்கு, 7க்கும் 10க்கும் பாவி புதன். இந்த புதனும் குருயும் எதுலையும் சேர்க்க முடியாது. கேட்டாங்க நேத்திக்கும் தான் ஒருத்தர் கேட்டாங்க, நிறைய பிஸ்னஸ் 400 கோடிக்கு பிஸ்னஸ் சார், எல்லா கண்ட்ரிக்கும் பிஸ்னஸ் பண்ற, எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்குறது சார், எல்லா ஜோசியத்தையும் கேட்டு சார், எல்லா ஜோதிடத்தையும் கேட்டு சார், ஐயா தலையில நடந்தால் நடக்காதுன்னு சொன்னது நீங்க தான் சார், நீங்க தாயா சொன்னீங்க, அது எந்த விதத்துல சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னதுக்கும் அந்த ப்ரிடிக்ஷனுக்கும் அது மேட்சிங் கரெக்டாக வந்துச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னா, பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு வழிகாட்டி, அந்த வழிகாட்டுதலை விட்டுறக்கூடாது. அதனால தான் கண்டிப்பாக எந்த வேலை செஞ்சாலும் மீன ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த தொழில் கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. வாத்தியார் தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்குரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நீர் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலுக்கும் பக்கத்தில் ரொம்ப அகலக்கால் வைக்காம அப்படியே போயிட்டீங்கன்னா இந்த 7.5 சனீஸ்வரர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். 7.5 சனீஸ்வரர் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால கண்டிப்பாக மிக கவனத்தோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போதும் சிவசிவா, நாராயணா, கர்த்தரே, சோத்திரம், அஸ்லாம், அழைக்கும் வெம்பெருமானே, குருநாதா, ராகவேந்திரா, சாய்ராம், சிவசிவா, இப்படி உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குதோ, எந்த மந்திர சொல் பிடிக்குதோ ஒரு நீளத்துக்கு நீங்க சொல்ல வேண்டாம், சிம்பிளா சொல்லுங்க. வசி வசி, அதுதான் சிவ சிவா. வசி வசி, ஜெகத் வசி, வசிய நமா, அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்க. இந்த 7.5 உங்களை ஒன்றும் செய்யாது, பக்கத்தில் வராது. அந்த நாமத்துக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட ராசி குருநாதன் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ல் குரு இருக்கிறாரு. ராசி குரு குரு ராசிக்கு குரு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்து 5க்கு வர போகிறாரு. குழந்தைகள் படிப்பு தெளிவாக இருக்கும். 7.5 முடிய போகும்போது கண்டிப்பாக பாத சென்னை வரும்போது ஒரு சிறப்பான உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. எனவே மீனராசி நேயர்களுக்கு உத்தரகோச மங்கை வழிபாடு, சமயபுரம் அன்னை வழிபாடு, ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அம்பாள் வழிபாடு, அத்தனை வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ஒரு தடவையாவது முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஜலராசி மேசம், கடகம், விருச்சகம், மீனம் 3, அதுக்கடுத்தது மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 +3 ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது வெளிநாட்டுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்காவது நீங்க போயிட்டு வரணும். ஒரு இன்றைக்காவது அட்டன் பண்ணக்கூடிய நேரங்கள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் எல்லாமே ரொம்ப முக்கியம். நெருங்கி கொண்டு வருகின்றது, அரசுக்கு நெருங்கி கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும் நேயர் பெருமக்கள், என்னடா ஜோசியத்தை நம்ம சொல்லலை நினைக்காதீங்க, யார் வருவாங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. இறை அருளால் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்டதுக்கு முழு உங்கள் திறமையை காட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 நடந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட்டால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தசாபத்தியை மட்டும் சூரியன் சம்பந்தப்பட்ட வரும். சூரியன், செவ்வாய், சனி வந்தால் அரசியலில் வெற்றி, அரசாங்கத்தில் வெற்றி, ஆன்மீகத்தில் வெற்றி,
எல்லா வகைத்திலும் வெற்றியை கொடுக்கும் என்று நிச்சயமாக 12 ராசிக்காரங்களுக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.